அண்மை செய்தி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமைக் கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்கள். வணக்கம் வருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் கடந்த 22ஆம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் 25ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு நடைபெறும் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய தலைமையில் சென்னையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் அதிமுகவுடைய பூத் கமிட்டி பொறுப்பாளருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 112 113 பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர் நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பூத் கமிட்டியில் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய 9 நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாலை இடம்பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பதவிகள் பொறுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா, அதே போன்று வாக்காளருடைய அந்த அடையாள அட்டையிலே ஏற்கனவே இறந்தவுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா, அதே போல வாக்காளர் அட்டையில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், குறிப்பாக பெயர் நீக்கம், திருத்தம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் சரியான முறையில் பார்க்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அதே போன்று ஒவ்வொரு பகுதியிலும் பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று அந்த பொறுப்பாளர்களுக்கு ஏற்கனவே அறிவுரை வழங்கப்பட்டு அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. அது தொடர்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய தலைமையில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் தமிழகம் முழுவதும் எப்படியெல்லாம் நடத்தப்பட்டது, என்னென்ன ஆலோசனைகள் பெறப்பட்டது, எப்படி அது இருக்கக்கூடிய அந்த குறிப்பாக வாக்காளர் அட்டையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எப்படி களையப்பட்டது, இறந்தக்கூடிய பெயர்கள் எப்படியெல்லாம் நீக்கம் செய்யப்பட்டது, நீக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய அந்த அடையாள அட்டை எப்படியெல்லாம் அந்த திருத்தம், நீக்கல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்தும் பூத் கமிட்டியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது என்பது குறித்தும் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளருடைய ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தலைமை கழகத்துடைய அறிவிப்பு வெளியிடப்படும் என்று குறிப்பிடத்தக்கது. அருண். ஜெயக்குமார், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி.